நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மதுரைக்கே பெரும் புகழ்பாடும் அம்மா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். கோயிலுக்குள்ளே போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஆகும். அதனால் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், கோயிலில் இருக்கிற 4 கோபுரத்தை சுற்றி வர போகிறோம். நீங்கள் என்னோட சுற்றி வர ரெடியாக இருந்தால் வாங்க போகலாம். மீனாட்சி அம்மனோட வரலாறும் கொஞ்சம் பெருமைகளையும் கொஞ்சம் நான் சொல்லிக்கிட்டே வரேன், நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இவர் தான் சுந்தரேஸ்வரர் கோவில். இவர் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பார் இந்த இடத்துல. அம்மா தான் கொஞ்சம் கை ஓங்கி இருக்கும், அம்மா தான் கொஞ்சம் பெருமைக்குரியவங்களாக இருப்பாங்க. நாம் இன்றைக்கி இந்த பெருமைகளை நான் சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் இதை பார்த்துட்டே வாங்க. தமிழகத்தின் பெருமையை உலகம் முழுவதும் எடுத்து சொல்லும் இடங்களில் ஒன்றுதான் நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். மதுரைக்கு வருகிற ஒவ்வொருவரும் கண்களை முதலில் கவர்வது இந்த கோயில் பிரம்மாண்டமான கோபுரங்கள் தான். நான் சாமியை வணங்கிட்டு அப்படியே வர ஆரம்பித்தேன். மதுரைக்கு வருகின்ற ஒவ்வொருவரின் கண்களில் முதலில் சுவராவது இந்த கோயிலின் பிரம்மாண்டமான கோபுரங்கள் தான். மஞ்சக்கயிறு திருமணம் ஆகிறதுக்காக எல்லாரும் வாங்கி கட்டுறது. இதுதான் நுழைவு வாயில், அம்மனோட நுழைவு வாயில். உள்ளே போக முடியாது. முன்னாடி பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்குது, அதனால் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. சைடில் அம்மனோட சின்ன சின்ன சிலைகள் இருக்கிறது. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தான். மீனாட்சி அம்மனும் லேஸ்பட்ட அம்மன் அல்ல, மதுரையே கட்டி ஆள்ற ஒரு அம்மன்னா நம்ம மீனாட்சி அம்மன் தான். முக்கால்வாசி வெளிநாட்டவர்களுக்கு தெரியக்கூடிய அம்மன் மீனாட்சி அம்மன் தான். இந்த அம்மா கிட்ட இந்த மாதிரி கயிறுகளை வாங்கி கட்டிட்டு போனால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். நான் சாமியை தரிச்சிட்டு வரும்போது ஒருத்தர் கையேந்தி வந்தார். அவருக்கு நான் ஒரு 20 ரூபாய் கொடுத்தேன். உடனே இன்னொருத்தர் வந்தார், அவருக்கு என் கையிலேருந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்தேன். ஆனால் அதை வாங்கிக்கிட்டு அந்த 10 ரூபா வாங்கினவர் 20 ரூபா கொடுத்து அவர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் காசு கொடுன்னு சரியான சண்டை. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தை பண்ணி அவங்கள விட்டுட்டு திரும்ப அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இதோ நடந்து சென்றுட்டுருக்கிறேன். இதுதான் ஆரம்பத்தில் சுற்றி வர முதல் கோபுரத்தை தாண்டி வர்ற கோபுரம். அங்கே சைடில் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் வித்தியாசமாக விற்றுட்ருப்பாங்க. எனக்கு இங்கனுக்குள்ளே வந்தால் ரொம்ப பிடிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3 வகையான கொலக்கட்டை அந்த அக்கா வைப்பாங்க. நான் எப்போ வந்தாலும் வாங்கி சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும் இந்த கொலக்கட்டை. அப்படியே 1 வாங்கி 2 வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப நடைய கிளப்பிட்டேன். இப்போது நம்ம மதுரை வரலாற்றை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம். மதுரைக்கு வருகிற ஒவ்வொருவரின் கண்களையும் முதலில் கவர்வது இந்த கோயிலின் பிரம்மாண்டமான கோபுரங்கள் தான். தொலைவில் இருந்தே வானத்தை தொடுவது போல் கம்பீரமாக நிற்கும் இந்த கோபுரங்களை பார்க்கும் போது நம்முடைய முன்னோர்கள் கட்டிடக்கலை திறமை எவ்வளவு உயர்ந்து நிற்கிறது என்பதை நம்ம உணர முடிகிறது. பாருங்கள், இது அங்கங்கே இருக்கிற கடைகள், அங்கே பின்னாடி சைடில் இருக்கிற கடைகள். ரொம்ப வித்தியாசமான பொருள்லாம் இங்கே விற்கும், பார்க்க நல்லாயிருக்கு. இதெல்லாம் கொலுசு வகைகள். அப்படியே பார்த்துட்டே நடந்துக்கிட்டே போவோம். கொஞ்சம் உங்களுக்கு அலுப்பு தெரியாமல் இருக்க நான் அப்பப்போ கொஞ்சம் ஏதோ ஒன்று நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வரலாறு. இந்த கோயில் வெறும் வழிபடும் ஸ்தலம் மட்டுமல்ல, இது தமிழர்களின் வரலாறு, கலை, சிற்பம், கட்டிடக்கலை, பண்பாடு, பக்தி ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் காட்டும் மிகப்பெரிய பாரம்பரிய சின்னம். ஜாக்கெட் துணி கொஞ்சம் மலை போல் குமிச்சு வச்சுருந்தாங்க, அது என்னன்னு பார்ப்போன்னு தான் பார்த்துட்டு வந்தேன். அடுத்து நம்ம பயணத்தை தொடங்குவோம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவது இந்த கோயிலை சுற்றி பிரம்மாண்டமான கோபுர காட்சிகள். கோபுரங்களை நெருக்கமாக பார்த்தால் ஒவ்வொரு பகுதியிலும் எண்ணற்ற சிற்பங்கள் இருப்பதை பார்க்க முடியும். இது ஒருத்தர் பூச்செடிகள் வச்சுருந்தார், அவரை கொஞ்சம் கவர் பண்ணியாச்சு. ஒவ்வொரு சிற்பமும் தனித்தனியே கவனத்தை, புராண கருத்துக்களை நமக்கு நினைவூட்டுகின்றது. அந்த காலத்தில் இவ்வளவு உயரமான கட்டிடங்களை உருவாக்கியவர்கள் கற்களை செதுக்கி ஒன்றொன்று இணைத்து இத்தனை நுணுக்கமான சிற்பங்களை உருவாக்கி இருப்பது உண்மையிலே வியக்க வைக்கிறது. இன்றைய நவீன தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கட்டிடத்தை உருவாக்கிய நம் முன்னோர்களின் அறிவையும் உழைப்பையும் நினைத்து பார்க்க மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. இது கடைகள், நல்ல ஒரு பிளாட்ஃபார்மும் ரொம்ப அழகாக இருக்கும்.
கொஞ்சம் போர் அடித்தா அப்படியே வேடிக்கை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மீனாட்சி அம்மனின் சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முக்கிய தெய்வமாக மீனாட்சி அம்மன் அருள்பாலிக்கிறார். மீனாட்சி அம்மன் என்ற பெயரே மதுரையோடு இணைந்து ஒரு அடையாளமாக மாறிவிட்டது. இந்த கோபுரம்லாம் அங்கங்கே எழுதியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இது சைடில் இருக்கிற ஒரு கோபுரம், தெற்கு கோபுரம். முதலில் மீனாட்சி அம்மன், அதுக்கு முன்னாடி சுந்தரேஸ்வரர், இது தெற்கு கோபுரம். பார்த்தாச்சு, நடைய கலப்புவோம். அம்மனை தரிசிக்க தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்து, இந்தியாவின் பல இடங்கள் இருந்து பக்தர்கள் மதுரைக்கு வருகின்றனர். மதுரை நகரத்தின் ஆன்மீக அடையாளத்திலும் பண்பாட்டு அடையாளத்திலும் இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. மீனாட்சி அம்மனுடன் இணைந்து சுந்தரேஸ்வரர் அருள்பாலிக்கும் திருத்தலமாகவும் இந்த கோவில் விளங்குகிறது. மீனாட்சி அம்மனுக்கு சுந்தரேஸ்வரருக்கும் இணைந்திருக்கும் இந்த கோவிலில் மதுரையின் ஆன்மீக வரலாற்றில் மிகப்பெரிய முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. இங்குள்ள திருவிழாக்கள், வழிபாட்டு முறைகள், பாரம்பரிய நிகழ்ச்சிகள் என அனைத்துமே தலைமுறையாக மக்களுடன் இணைந்து வருகிறது. இந்த கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நம்மை ஆச்சரியப்படுத்தும் அதன் கட்டிட அமைப்பு, நீண்ட மண்டபம், பெரிய தூண்கள், கல் சிற்பங்கள், நுணுக்கமான வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றையும் பார்த்து வியந்து கொண்டே சென்றால் நேரம் போவது கூட நமக்கு தெரியாது. ஒரு கல்லில் இவ்வளவு அழகான வடிவங்களை எப்படி உருவாக்கினார்கள் என்று நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு நிறைய வேலைப்பாடுகள் காணப்படுகின்றது. இந்த கோவிலில் நம் முன்னோர்கள் கலைத்திறமையே ஒரு உயிருள்ள சான்றாகவே இருக்கிறது. இந்த கோவிலில் கோபுரங்களை பார்க்கும் போது ஒரு விஷயம் நிச்சயம் புரியும். சிற்பக்கலை என்பது நம் முன்னோர்கள் வெறும் தொழில் அல்ல, அது அவர்கள் வாழ்க்கை ஒரு பகுதி. இவர்தான் மொட்டை கோபுரத்து முனியாண்டின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம மதுரையில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் 30 சென்றோன்னே அங்கே போட்டு அவர் காலையில் போட்டு எடுத்துகிட்டு போனால் தான் குழந்தைகள் நல்லாயிருக்கும், இல்லைன்னா குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கும். அப்படி ஒரு இது இந்த கோயிலுக்கு பெருமை உண்டு. இது இந்த கோபுரம் 4வது கோபுரம், வடக்கு கோபுரம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா